காஸ்மோ வியூ நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு ஆயிரம் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. அண்ணாமலையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அரிய பெரிய நிகழ்வுகள். இந்த அரிய பெரிய நிகழ்வுகளில் இப்போ வருஷப்படுத்திட்டு அப்புறம் அதனுடைய கதையை சொல்கிறேன். பிரதானமாக அண்ணாமலையாருடைய கோயிலில் முதலில் என்றாகிறது அறுபடை வீட்டுக்கும் அப்பால் பட்டு இருக்கக்கூடிய அருணகிரிநாதருக்கு வழி கொடுத்த அற்புதமான முருகன். அண்ணாமலையாருடைய உள்ள நுழைஞ்ச உடனே அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகன். இந்த அருணகிரிநாதனுடைய முருகனை சேவிச்சுட்டு பிரதானமாக உள்ளம் போகும் பொழுது பாதாள லிங்கம், ரமண மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த லிங்கம். இந்த பாதாள லிங்கத்தை நிறைய பேருக்கு தெரியாது, சேவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கப்புறம் உள்ளே போகிறப்ப வைஷ்ணவ தலத்திலலாம் இருக்கிற மாதிரி சக்கரத்தாழ்வார் எப்படி வைஷ்ணவ தலத்தில் சக்கரம் டைப்பில் இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த லோகத்திலே எங்கேயுமே சேவிக்க முடியாத கால பைரவர், சக்கரத்தாழ்வார் மாதிரி இந்த உலகம் ஒரு வட்டம், அதை இயக்கக்கூடியது அண்ணாமலை. அதை கால பைரவர்னு சொல்லக்கூடிய இந்த கால பைரவனுடைய அடக்கம் என்று உணர்த்துவதற்கு இணங்க கால பைரவர். கால பைரவர் அதை தாண்டி உள்ள நுழைகிறோம். இந்த காலபைரவரை தாண்டி உள்ள நுழையும் பொழுது காலபைரவருக்கு முன்னாடி நந்தி எம்பெருமான். நந்தி எம்பெருமானை செவிக்கும் பொழுது அரிய பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், காலை மடக்கி எழுந்திருக்கிற கோலத்தில், அதாவது அதிகார நந்தி அப்படின்னு பேர். அதிகார நந்தினா என்னங்க? அதிகாரம் பண்ணுறதா அப்படின்னா, அதிகார நந்தினா தன் தலைவனாகப்பட்டக்கூடிய பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறானோ அதற்கு கட்டளை இடுவதற்கு முன்னாடியாக எழுந்து சென்று நம்மளை காட்சி கொடுப்பதற்காக உள்ள ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த அதிகார நந்தி. இந்த நந்தி எம்பெருமானை தாண்டி நாம் உள்ள நுழைகிறோம். இதற்கு இடையில் இந்த அண்ணாமலை திருவிழாவில் தீப திருவிழான்னு வரும். இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் பிரதானமாக அண்ணாமலைக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சப்த கன்னிமார்கள் அல்ல பெடரியம்மன் பேர். கோயிலில் நீங்கள் பார்க்கும் பொழுது சப்த கன்னிமார்களாக இருப்பாங்க. இந்த சப்த கன்னிமார்களை வணங்கினாதான் அண்ணாமலையாருடைய பூரண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த சப்த கன்னிமார்கள் ஒன்று சேர்ந்து பிடரியம்மனா கோயிலினுடைய 2வது திருவிழா அன்னைக்கு வீதி உலா உத்தரவு கொடுத்த பிறகுதான் கொடியேறக்கூடிய நிகழ்வு இன்றளவு நடக்கக்கூடியது. பிடரியம்மனுக்கு வழக்கம் போல எல்லா பூஜையிலும் உள்பிரகாரத்திலும் உண்டு, மாட வீதியிலையும் உண்டு. இந்த பிடரியம்மனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்துல தான் இன்னும் சித்தர்கள் வசிக்கிறதா ஐதீகம். பரம ரூபகத்திலையாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்போது நாணக்கண் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஆனால் பிடரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு இந்த மரத்தை நோக்கும் பொழுது ஒரு பறவையோ அல்லது ஒரு வௌவாலோ அல்லது எதையாவது ஒரு தட்டு, பெரும்பாலும் வௌவால் பார்ப்பது அரிது. சித்தர்கள் எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பறவையை சேவிச்சா சித்தர் அனுகூலம் கிடைக்கிறதா ஐதீகம். இன்றளவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலையாருடைய சன்னிதானத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். இதற்கு இடையில அண்ணாமலையாருக்கு முன்னாடி சம்பந்த விநாயகர் அப்படின்னு பேர். சம்பந்த விநாயகர்னா என்ன? தன் மனித வாழ்க்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய முதுமுழல் கடவுள் விநாயகர். இந்த சம்பந்த விநாயகர்கிட்ட அனுகிரகம் வாங்கி தான் இந்த கொடியேற்று வைபவம் மட்டும் இல்லாமல் சம்பந்த விநாயகரை கடந்து தான் நம்ம அண்ணாமலையாரை சேவிக்க போகிறோம். ஸோ இந்த சம்பந்த விநாயகர் வாழ்க்கையில் தொடர்பு, போன ஜென்ம கர்மானால நான் கோயிலுக்கு பகவான் எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு நிந்திக்கிறவன், அல்லது இந்த கர்மாலாம் நீங்கின பிறகு என்ன வேண்டணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இந்த ஜீவாத்மா எனக்கு போதும் சார், வாழ்க்கை போதும் அப்படின்னு நம்ம சரணாகதி அடைகிறோம். பட்ட கஷ்டம்லாம் மனசில் ஒரு புழக்கத்தை ஏற்படுத்துது. அல்ல, நீ உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய உலகத்துக்கும் இந்த லோகத்துக்கும் நீ நிறைய பணியாற்ற வேண்டியிருக்கு. அதற்கு என் அப்பன் நகைய அண்ணாமலையார் துணை இருப்பான்னு சொன்ன சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதனால் அவனுக்கு சம்பந்த விநாயகர்னு பேருச்சு. அம்பாள் சன்னதிக்கு போகும் பொழுது அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அவர் வட மாநிலத்திலலாம் இருக்கிற மாதிரி செந்தூரம் தரித்திருப்பவர். தரித்து அப்படின்னா தூய தமிழில் உடுத்தின்னு அர்த்தம். அவருடைய பேர் விஜயராக கணபதின்னு பேர். இங்கே நீங்கள் சம்பந்த விநாயகர் பேசுகிறப்ப எதற்கு அங்கே போகிறீங்கன்னா, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் உண்டேல் சக்தி உண்டு. அப்போது அங்கே விஜயராக கணபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
வெற்றியே கொடுப்பதற்காக இருக்கிறாராம். சார், அண்ணாமலையை பார்த்துட்டோம், அம்பாளை நோக்கி பயணிக்கிறோம். அம்பாளை நோக்கி பயணிக்கிறப்ப விஜயராக கணபதி அப்படின்னா என்னன்னா, வெற்றி வாகையை கொடுப்ப. விஜயம்னா வெற்றி, ராக கணபதி அப்படின்னா தக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த விஜயராக அப்ப அண்ணாமலையாரை பார்த்த அருளை தக்க வைத்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக விஜயராக கணபதியின் பேரு. சுவாமி சன்னதியில சம்பந்தப்படுத்தக்கூடிய விநாயகரும், அம்பாள் சன்னதியில வெற்றியை வழங்கக்கூடிய விநாயகரும் உள்ள அண்ணாமலையாரை சேவிக்கிறோம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதற்கு இணங்க சில விஷயங்களை அனுபவிக்கிறது. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இனிமே இன்னொரு பிறவி கிடையாதா, நம்ம கடமை முடிஞ்சிச்சா அப்படின்னு கிடையாது. எதற்காக படைக்கப்பட்டாய், ஏன் படைக்கப்பட்டாய், அதனுடைய நடைமுறை வாழ்க்கை என்ன, அதற்கு நான் துணை இருக்கிறேன். இவருக்கு என்னன்னா பிரார்த்தனை வேணாம், பரிகாரம் வேணாம். ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று அவனை நினைக்கணும், இன்னொன்று கிரிவலம் போகணும். அதை தான் அண்ணாமலையார் சொல்லக்கூடிய தத்துவம். சரி, இந்த அண்ணாமலையாரை சேவிச்சுட்டு வர பொழுது அவனுடைய கருணை பாருங்களேன் எப்படின்னு. எல்லா கோயில்லையும் ராஜா மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் அண்ணாமலையார்ட்ட தான் ஒப்படைப்பாங்க. அது உதாரணம் கிரிவலம், தீபதுருள கலெக்ஷனு, எதுவாக இருந்தாலும். ஆனால் அண்ணாமலையாருக்கு பின்னாடி வேணுகோபால சுவாமி அப்படின்னு இருக்குது. அவர் தான் இங்கே கணக்காக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேணுகோபால்கிட்ட இந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கிறாங்க. இங்கே ஒரு அதிசயம் இருக்குது. என்னன்னா, எப்படி வைஷ்ணவ தலத்தில் வைகுண்ட ஏகாதசி நடக்குதோ அதே போல் இங்கே நடக்கிறார். சார், அண்ணாமலையார் கோயிலில் என்ன அதிசயம் அப்படின்னா, சைவம் வேற வைஷ்ணவம் வேற இல்லைங்கிறத உணர்த்தக்கூடியது. ஹரியும் சிவனும் ஒன்று என்று உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இரண்டாவதாக ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று உணர்த்தக்கூடிய நிகழ்வு. மூணாவதாக தன்னை சார்ந்த தெய்வத்துக்கும் அதனுடைய வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே தான். வேணுகோபால் சுவாமிக்கு வைகுண்ட ஏகாதசி. அந்த பரமபத வாசலை கடந்து தான் நம்ம அந்த தாயார் சன்னதிக்கு வரோம். இந்த தாயாருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு பேர். உண்ணா அப்படின்னா அண்ணா உன்னை நினைத்து அப்படின்னு அர்த்தம். உண்ணாமுலை அம்மன்னா அனுதினமும் உன்னையே போற்றி துதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் அப்படின்னு. இந்த மனம் உன்னை நினைக்காமல் பருகுவதில்லை, சாப்பிடுவதில்லை. ஆண்டாள் சொன்ன ஆண்டாள் பாசுரத்துல பருகும் நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கேனா. அது மாதிரி இந்த உண்ணாமலை அம்மன் என்ன சொல்றேன்னா, என் மனசு ஃபுல்லா எப்பயுமே ஓங்கிட்டதான் அப்படின்னு சொல்றதுனால அவளுக்கு உண்ணாமலை அம்மன் பேர். ஸோ அவளை சேவிக்கிறோம். அவளை சேவிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு அரிய நிகழ்வு என்ன அப்படின்னா, உள்ளூர்காரங்க யாருமே மலையை மட்டும் சுத்திட்டு போயிடுவாங்க. வேற எங்குமே காசிமானா சேத்திரத்திலையும் சரி, வைஷ்ணவி சேத்திரத்திலையும் சரி, எங்குமே இல்லாத ஒரு அரிய நிகழ்வு திருவண்ணாமலையில நடக்கும். என்னன்னா, நம்ம ஊர்ல தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள், கல்யாண நாள் எதுவா இருந்தாலும் தேங்காய் பழம், புத்தாடைகள்லாம் வீட்டுக்குள்ள நம்ம பூஜை ரூம்ல உடைப்போம். ஆனா திருவண்ணாமலை மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, என் அண்ணாமலையாரே மலையா இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, தீபாவளியா இருந்தா கூட வெளியில மலையை பார்த்து அர்ச்சனை, அந்த தேங்காய் பழத்தை உடைச்சிட்டு அப்புறம் தான் கொண்டு போய் இந்த தீபாவளி கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடக்கூடிய நிலவு. அப்ப அந்த மலையில ஏற மாட்டாங்க உள்ளூர்காரங்களாம். மலை ஏற்றத்துக்குன்னு, தீபம் ஏத்துறதுக்குன்னு ஒரு பரம்பரை இருந்தாலும் கூட விஷயம் தெரியாதவங்க மட்டும் சிவன் மேல என் பாதம் படக்கூடாது, அவன் பாதம் தான் என் தலை மேல படணும்னு சொல்லக்கூடிய நிகழ்வை திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுத்து வருவதில்லை. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பேர் பேய் கோபுரம் அப்படின்னு அர்த்தம். பேய் கோபுரம்னா பேய் கோபுரம்ல நம்ம உள்ளமாகப்பட்டது பேய். அதை கடந்து வருவதற்கு அதுவும் ஒரு அர்த்தம். பேய் அப்படி என்றால் பெரிய, உயர்ந்தன்னு அர்த்தம். பெரிய கோபுரம் பின்னாடி இருந்தாலும் என் அண்ணாமலையார் பெரியவன் சொல்லி உணர்த்தக்கூடியது. அந்த பேய் கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல மலைக்கு போகக்கூடிய பாதையில சுமார் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எல்லாருமே கொஞ்சம் நடந்து போகலாம். அந்த நடந்து போகக்கூடியதுல முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. இந்த சுனை தீர்த்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது, தேவாமிர்தமா இருக்கும் அந்த தீர்த்தம். சற்று இந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போகும் பொழுது அந்த தீர்த்தத்தை எடுத்து பருகும் பொழுது ஒரு வகை ஆனந்தம். நம்ம இப்போ பல்வேறு குடிநீர்கள்ல பல்வேறு விஷயங்கள் கடந்திருந்தாலும் ஆதி காலத்து ஒரிஜினல் குடிநீரை எப்படி பருகுனா ஒரு திருப்தி ஏற்படுமோ, அந்த மாதிரி இந்த முளைப்பால் தீர்த்தத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி அண்ணாமலையாருக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு பல்வேறு விஷயங்களுக்கு வழங்கப்படக்கூடியது. ஆக
உடல், உள்ளம், மனம் மட்டும் இல்லாமல் நோயையும் நீக்கி வாழ்க்கையில் வெற்றியும் கொடுக்கக்கூடியதுக்கு நீ 48 நாள் விரதம் இருக்க வேணாம், நீ கடந்து என்னை நினைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதற்கெல்லாம் மேலாக ஜோதி ஜோதி ஜோதியாய் அப்படின்னா ஏன் ஜோதி ரூபம் சொல்றோம் அப்படின்னா, இதுல ஒரு சிறு கதையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்றேன். அடிமுடி காண முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையை வளர்ந்து கொண்டே போகிறான். அப்படி வளர்ந்து கொண்டு போகும் பொழுது அந்த பூவாகப்பட்டது கீழ் நோக்கி வருது, தாளம்பூ. பிரம்மன் பார்த்து சொல்றான், நான் அடிமுடியை காணுட்டேன், நீ ஒரு பொய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். பொய் சொல்லப்படுது. இதை செவி வழி செய்தியோ வரலாறோ இதிகாசமோ பிரம்மனுக்கு கோயில் இல்லாமல் போயிருது. ஆனால் என்ன அப்பன் அண்ணாமலையார் எவ்வளவு கருணை உள்ளம் பொருந்தியவன் தெரியுமா? சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாளம்பூவை சூடி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறான். இன்னைக்கு அண்ணாமலையார் கோயில்ல சிவராத்திரிக்கு லிங்கோத்பவருக்கு இந்த தாளம்பூவை சாத்தக்கூடிய நிகழ்வு உண்டு. அதே போல எல்லோருடைய ஜாதகத்தை எழுதுறவன் பொய் சொன்னான், அவனுக்கு கோயிலே இல்லை என்றாலும் கூட பிரம்மனும் வழிபாடு பண்ணக்கூடிய பிரம்மோற்சவம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவும் நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அந்த தீப திருவிழா. அப்ப மன்னிக்கணும், மறக்கணும், தப்பு பண்ணவனுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது தான் அண்ணாமலையுடைய உயர்ந்த எண்ணம். அது போக அடிமுடிக்குடியாக காணவன் ஒன்னுலும் நான் இருக்கிறேன் ஜீவ ஜோதியாய், எவ்வளோ உயர்ந்த இடத்தாலும் ஜீவத்தினுடைய ஒளியாகப்பட்டது எல்லா இடத்திலும் கிடைக்கும். மனிதா மனதை ஒருமுகப்படுத்து, ஒன்னுலும் தெய்வம் இருக்குது, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஏற்பட்டக்கூடிய ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணிடு. ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாடல்களும் தேவாரமும் திருவாசகமும் பஜனையும் விரதமும் அனுஷ்டானம் மட்டும் பத்தாது. 4 பேரோட சுத்தி வரும் பொழுதுதான் அவனுடைய பிரார்த்தனையும் நீ பண்ணக்கூடிய பிரார்த்தனையும் நிவர்த்தி பண்ணும். கிரிவலம் போகும் பொழுது சித்தர்களும் தேவர்களும் கூடவே நம்ம கூட வரும் பொழுது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய அனுக்கிரகத்தினால் முன் ஜென்ம கர்மா நிவர்த்தியாகப்படுது. கிரிவலம் திருப்பி திருப்பி பாவம் பண்றவன் சவக்குழியை தானால் தேடி கொள்ளக்கூடியவன். கிரிவலம் வந்த பிறகு நம்ம செய்யற பாவத்தை குறைத்து நம்மளால் முடிந்ததை உதவி செய்வோம் அல்லது உபத்திரம் இல்லாமலாவது வாழ்வோம் சொல்லி வாழ்றவனுக்கு அண்ணாமலையார் என்றும் துணை இருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அண்ணாமலையை நினையுங்கள், அடிமுடியா காண முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்து என்ன என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை, முக்திக்கு என்ன அர்த்தம் சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய அண்ணாமலை நம் நேயர்கள் அனைவருக்கும் இல்லத்தில் இருந்தே அண்ணாமலையருடைய அனுகிரகத்தினால் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றியே சூடணும், குறிப்பாக நோயற்ற வாழ்க்கை வாழணும் சொல்லி இடம்பெறும் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.